Hello friends, welcome to VMDJ Academy, Chennai's best DJ and music production academy. Okay. கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வீடியோ வந்து REV1 இந்த கண்ட்ரோலை பற்றி தான் போட்டிருப்பேன். இது வந்து புது கண்ட்ரோலர் 2022 லான்ச். ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த கண்ட்ரோல் நிறைய டவுட்ஸ் இருக்கிறதுனால தான் கண்டினியூஸாக ஒரு 4 to 5 வீடியோஸ் வந்து இந்த கண்ட்ரோலை பற்றி தான் போட்டிருக்கேன். என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரோலோட அன்பாக்சிங், ஃபீச்சர்ஸ், அப்புறம் இதோட எந்த சாஃப்ட்வேர் வந்து ப்ராப்பராக செட் ஆகும், ஸோ இதோட சாஃப்ட்வேர்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும், அப்புறம் இதை வச்சு virtual DJ ப்ளே பண்ணுற மாதிரி இருந்தால் என்ன வெர்ஷன் யூஸ் பண்ணணும், அந்த வீடியோஸ் எல்லாமே நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். இன்னும் அந்த வீடியோஸ் பார்க்கலன்னா என்னோட பிளேலிஸ்ட்டில் இருக்கும், அதை போய் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து மறுபடியும் நான் REV1 பற்றி பேச போகிறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து கம்பேரிசேஷன், அதாவது SB3 REV1 இது ரெண்டுமே என்ன டிஃப்ரென்ஸ் கம்பேரிசேஷன் வீடியோ தான் அது. ஸோ நிறைய பேர் வந்து SB3 யூஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போது வந்து இந்த கண்ட்ரோலை ஸ்டாப் பண்ண போகிறாங்க. பைனியர் அஃபிஷியல் வெப்சைட்டில் அவங்க போட்டிருக்காங்க இந்த கண்ட்ரோல் டிஸ்கண்டினியூ ஆக போகுது, இல்லைனா நாட் அவைலபிள்னு போட்டிருப்பாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் இந்த கண்ட்ரோல் டிஸ்கண்டினியூ பண்ணிவிடுவாங்க, ஏன்னா இதோட அப்கிரேட் தான் வந்து REV1. ஸோ இந்த வீடியோவில் வந்து இந்த SB3 ஃபீச்சர்ஸ் இந்த REV1 இருக்கா இல்லையான்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த REV1 வந்து உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குமா, இல்லை SB3 மாதிரியே இருக்குமா, இல்லை SB3யோட பெட்டராக இருக்குமான்றதை வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. உங்களுக்கும் ப்ரொஃபஷனல் டிஜே ஆனஸ்ட் VMDJ Academy ஜாயின் பண்ணுங்கள். நிறைய கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறோம். வெட்டிங் அண்ட் கார்பரேட் டிஜே தனி கோர்ஸஸ் எங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அந்த கோர்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். ஷார்ட் டேர்ம் கோர்ஸ், லாங் டேர்ம் கோர்ஸ், அதை 1 day கிளாஸ், 3 months கோர்ஸ் வரைக்கும் டீச் பண்ணுறோம். கிளாஸ் டீடைல்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி டேஸ் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ப்ரொஃபஷனல் டிஜே ஆகணும் நினச்சுன்னா VMDJ Academy ஜாயின் பண்ணுங்கள். ஸோ ரெண்டு கண்ட்ரோல் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்க்க போகிறோம். முதல்ல வந்து இதோட சைஸ் என்ன டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். ஸோ இது வந்து SB3, இது வந்து REV1. ஸோ REV1 முன்னாடி இருக்கிறேன். சைஸ் ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதாவது இது வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்குது. வெத் இது பார்த்தீங்கன்னா இது அதிகம் வெத்தாக இருக்குது, இது வந்து கம்மியாக இருக்குது. நீங்கள் ஆல்ரெடி SB3க்கு வந்து ஒரு ஃப்ளைட் கேஸ் ரெடி பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஃப்ளைட் கேஸ்க்குள்ளே REV1 வந்து எக்ஸாக்டாக செட் ஆகாது. நீங்கள் அந்த கேஸை மாடிஃபை பண்ண வேண்டியதாக வரும், ஏன்னா அது ரெண்டுமே வந்து ஒரே சைஸ் கிடையாது. ஸோ கீழே இருக்கிறது வந்து SB3, மேலே இருக்கிறது வந்து REV1. ஸோ ரெண்டுமே சேம் அவுட்புட்ஸ் தான். ரெண்டுத்துக்குமே வந்து RCA அவுட்புட் தான் கொடுத்துருக்காங்க, அப்புறம் USB அவுட்புட் இருக்குது. ஸோ ரெண்டுமே சேம் தான். ஸோ ரெண்டுமே வந்து RCA அவுட்புட் தான். ஆனால் REV1ல வந்து ஒரு சூப்பரான ஃபங்க்ஷன் ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபேஸ்புக் லைவ், இல்லைனா வந்து ட்விட்ச் லைவ், இல்லைனா இன்ஸ்டாகிராம் லைவ், யூடியூப், இந்த மாதிரி லைவ் ஸ்ட்ரீம் பண்ணும்போது சப்போஸ் நீங்கள் வந்து பேசணும், இல்லைனா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா SB3 வந்து மைக்கு வந்து இந்த லைவ் ஸ்ட்ரீமிங் ஆடியோ சேனலுக்குள்ளே இன்புட் பண்ண முடியாது. பட் REV1ல பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீமிங்லேயே வந்து உங்களோட மைக் இன்புட் சேனல் வந்து ஸ்ட்ரீமிங்கில் நீங்கள் கொடுக்கலாம். இது வந்து ஒரு சூப்பராக அட்வான்டேஜ். நீங்கள் வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணும்போது பேசணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மைக் ஆன் பண்ணும்போது நீங்கள் என்ன குவாலிட்டி இந்த மைக்கில் பேசுகிறீங்களோ அதே குவாலிட்டி ஸ்ட்ரீமிங்கில் வெளியே வரும். இது ஒரு சூப்பரான அட்வான்டேஜ். REV1ல இருக்குது, SB3ல கிடையாது இந்த ஆப்ஷன். ஸோ ஸ்ட்ரீமிங் பண்ணுற டிஜேஸ்க்கு எல்லாமே REV1 அவுட்புட் வந்து சூப்பராக இருக்கும். அப்புறம் ஜாக்வெல் பார்ப்போம். ஸோ மெயினாக என்ன மேஜர் டிஃப்ரென்ஸ் இருக்கிறத மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், மற்றெல்லாம் நார்மல் ஃபீச்சர்ஸ் தான் இருக்க போகுது. இதோட ஜாக்வெல் பார்த்தீங்கன்னா REV1ஓட ஜாக்வெல் வந்து பெருசாக இருக்கும், SB3யோட ஜாக்வெல் சின்னதாக இருக்கும். இந்த REV1 கண்ட்ரோலர் வந்து ஸ்க்ராட்ச் டிஜேக்கு ஸ்பெசிஃபிக்காக டிசைன் பண்ண கண்ட்ரோலர். SB3 வந்து நார்மலாக எல்லா டிஜேஸும் ப்ளே பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு கண்ட்ரோலர். மூணாவது மெயின் டிஃப்ரென்ஸ் வந்து பர்ஃபார்மன்ஸ் பேட். SB3ல பர்ஃபார்மன்ஸ் பேட் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு சைடுமே பர்ஃபார்மன்ஸ் பேட் இங்கே வரும். ஆனால் REV1ல பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் பேட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஹாட் கியூஸ், சாம்பிள் பேட்ச் எல்லாமே இங்கே வருது. ஸோ இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான லே அவுட். மசில் மெமரின்னு சொல்லுவாங்க. அதாவது நமக்கு ரெகுலராக ஒரு டைப் ஆஃப் லேஅவுட்டில் நீங்கள் ப்ளே பண்ணிட்டே இருப்பீங்க, உடனே வந்து அந்த லேஅவுட் மாறுது. அது இங்கேருந்து இங்கே வரும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும், ஆனால் நீங்கள் பழகிட்டால் சரியாக போகும். இந்த REV1ஓட செட்டப் பார்த்தீங்கன்னா பேட்டில் டிஜே ஸ்டைல் செட்டப். என்னோட ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள் பாருங்கள், இதோட ஃபங்க்ஷன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இது வந்து சூப்பரான ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ட்ராக்கிங் ஃபங்க்ஷன் வேறு லெவலில் இருக்கும். என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். அந்த ட்ராக்கிங் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணணும், அது என்ன மெயின் ஃபங்க்ஷன் அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவில் நீங்கள் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் ஃப்ரீக்வன்சி நாப்ஸ். ஃப்ரீக்வன்சி நாப்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து லைனாக கொடுத்துருப்பாங்க, ஆனால் REV1ல வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. அதாவது இங்கே மேலே இங்கே 3 மட்டும் ஃப்ரீக்வன்சி வரும். ஃபில்டர் நாப் வந்து தனியாக இருக்கும். அப்புறம் இது வந்து கெயின் இல்லைனா ட்ரிம்னு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டுமே ஒன்று தான். இது வந்து இந்த சேனலோட கெயின், இது கொஞ்சம் வேறு இடத்துல இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா லைனாக இருக்கும், இங்கே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட் லேஅவுட். இந்த லேஅவுட் வந்து ஸ்க்ராட்ச் டிஜே பிக்ஸோட லேஅவுட். ஸ்க்ராட்ச் டிஜியில் வந்து S7, S9 இந்த ஒரு மாடல்ஸ் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும். SB3 பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் டிஜே, நார்மல் டிஜே மிக்ஸோட லேஅவுட், அதாவது DJM 750, 900 சீரிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அவங்க ஹை அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் என்ன இருக்கோ அதே மாதிரி இங்கேயும் கொடுக்குறாங்க.
ஹை எண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கும், அதே மாதிரி எங்கேயும் கொடுக்குறாங்க. லோ ரேஞ்சிலேயே வந்து ஹை எண்ட் எக்யூப்மெண்ட் எப்படி ப்ளே பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இதிலேயே கிடைச்சிடுது. இது ஒரு சூப்பர் அட்வான்டேஜ் ஃப்ரம் பைனியர். அப்புறம் இன்னொரு மெயின் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா Q அண்ட் பாஸ் வந்து இங்கே இருக்கும். Q வந்து சின்ன பட்டனாக கொடுத்துருப்பாங்க, இங்கே பார்த்தீங்கன்னா Q பெருசாக இருக்கும். இது வந்து CDJ ஸ்டைல். இந்த மாதிரி இருந்தால் CDJ ஸ்டைல்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருந்தால் டர்ன் டேபிள் ஸ்டைல்னு சொல்லுவாங்க. ஸோ பிளேன் பாஸ் இங்கே இருக்கும், சின்ன Q இருக்கும். டர்ன் டேபிளில் Q இருக்காது, பட் இதில் கொடுத்துருக்காங்க Q. ஸோ இது வந்து டர்ன் டேபிள் ஸ்டைல். ஓகே, இன்னொரு பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா பிட்ச் ஃபேடர். இங்கே பிட்ச் ஃபேடர் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருப்பாங்க, இங்கே இருக்கும் பிட்ச் ஃபேடர். ஆனால் REV1ல் வந்து பிட்ச் ஃபேடர் மேலே இருக்கும். இதுவும் டர்ன் டேபிள் ஸ்டைல் தான். டர்ன் டேபிள் எப்படி தான் இருக்கும், ஸோ அதே மாதிரி இங்கேயும் கொடுத்துருக்காங்க. இந்த பிட்ச் ஃபேடரோட இது வந்து பெருசு. இதில் பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக பிபிஎம்ஐ வந்து செட் பண்ணிக்கலாம். இது வந்து குட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும் செட் பண்ணுறதுக்கு. இது வந்து கொஞ்சம் சீக்கிரமாக செட் பண்ணிக்கலாம், நான் லாங்காக இருக்கிறதுனால. ஸோ இது ஒரு சூப்பர் அட்வான்டேஜ். அப்புறம் ப்ரோஸு லோடு இதெல்லாமே காமன் தான். வெயிட் பார்த்தீங்கன்னா வெயிட்டும் சேம் தான், அந்தளவுக்கு வித்தியாசம் இல்லை. சேம் வெயிட் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் REV1 பார்க்குறதுக்கு சின்னதாக இருக்குது. அப்புறம் பர்ஃபார்மன்ஸ் பேட்ஸும் சின்னதாக இருக்குது. SB3 பர்ஃபார்மன்ஸ் பேட் கொஞ்சம் பெருசாக கொடுத்துருப்பாங்க, ஆனால் REV1ல் வந்து சின்னதாக இருக்குது. ஸோ அது ஒரு டிஃப்ரென்ஸ். ஆனால் நீங்கள் ப்ளே பண்ண பழகிட்டிங்கன்னா இதுவும் பழகிடும். ஓகே, ஸோ SB3 வந்து டிஸ்கண்டினியூ பண்ணுறாங்க. ஆல்ரெடி நீங்கள் SB3 வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் அப்கிரேட் போகணும்னு நினச்சிங்கன்னா REV1 தான். இல்லைனா SX3 ஒரு மாடல் இருக்குது, அந்த சீரீஸ் போகலாம். இல்லைனா REV1 இது விட்டால் REV7 இன்னொரு மாடல் இருக்குது, அதுவும் வந்து ஹை எண்ட் மாடல். ஸோ இது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் கீழே லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்கில் கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். மற்றபடி எல்லாமே சேமாக தான் இருக்க போகுது. மற்றபடி சாஃப்ட்வேர்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கும் சரோட்டா லைட் தான் வரும், இதுக்கும் சரோட்டா லைட் தான் வரும், அது வித்தியாசம் கிடையாது. நீங்கள் ப்ரோ வெர்ஷனை அப்கிரேட் பண்ணிக்கலாம். வர்ச்சுவல் டிஜே வந்து ரெண்டுமே ப்ளே ஆகும். என்னோட ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா வர்ச்சுவல் டிஜே கனெக்ட் பண்ணி ப்ளே பண்ணியிருப்பேன். நீங்கள் வர்ச்சுவல் டிஜே யூஸ் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ பாருங்கள், என்ன வெர்ஷன் அந்த வீடியோ சொல்லியிருப்பேன். ஸோ அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து வர்ச்சுவல் டிஜே கனெக்ட் ஆகும், இதுவும் வர்ச்சுவல் டிஜே கனெக்ட் ஆகும். ஸோ இதை பற்றி ஏதாவது டவுட்ஸ் இந்த கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணி கண்டிப்பாக நான் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். நீங்கள் வந்து REV1 வாங்க நினைச்சிங்கன்னா என்னோட வீடியோஸ் எல்லாம் பாருங்கள், கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இந்த வீடியோஸை பார்த்துட்டு நீங்கள் டிசிஷன் எடுக்கலாம், REV1 போகலாமா வேணாமான்றதை, இல்லைனா உங்கள் SB3 எப்படி வச்சுக்கலாம்ன்றதை நீங்கள் என்னோட வீடியோஸ் பார்த்து ஒரு ஐடியா கிடைக்கும், அப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதில் வந்து 2 ஆப்ஷன் இருக்குது, கோல்டு எடிஷன், அப்புறம் இது கோல்டு எடிஷன். இந்த கோல்டு கலர் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது கோல்டு எடிஷன். நார்மலாக வந்து ஃபுல் பிளாக் வெர்ஷன் வரும், அது நார்மல் எடிஷன். ஸோ 2 மாடல் வருது. கோல்டு எடிஷன் லிமிடெட் எடிஷன் நிறைய கிடைக்காது, ரொம்ப லிமிட்டடாக கிடைக்கும். பட் நார்மல் எடிஷன் கண்டிப்பாக கிடைச்சிடும். ஓகே, ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் மறக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோலாம் ஷேர் பண்ணுங்கள், நான் சேனல் குரூப் பண்ண ஹெல்ப் பண்ணுங்கள். உங்களுக்கும் ப்ரொஃபஷனல் டிஜே வரணும் வேம் ஜாயின் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம். அப்படின்னா கால் பண்ணி டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஆல்ரைட், so see you on next video. Till then, take care. DJ Rahul. Bye.